Beloved, my brother, sister, and friends, greetings to all of you in the sweet name of our Lord Jesus Christ. For you all, hope you are all very well with the blessing of our Lord Jesus Christ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சோக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவன் அவருடைய ராஜ்யத்தில் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு இரண்டு வாய்ப்பினை தருகிறார். He is giving 2 chances for eternal life. முதலாவது வாய்ப்பு ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கிறார். அதாவது ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து நீண்ட நாட்கள் வாழுங்கள் என்றும், கெட்டது நல்லது கெட்டது அறியக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட மரத்தின் கனி மட்டும் புசியக்கூடாது என்று அறிவுறுத்துகிறார், சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் தேவனுடைய பேச்சை கேட்காமல் அந்த புசிக்கக்கூடாத கனியை புசித்து விட்டார்கள். வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டார்கள், சாபத்தை பெற்றுக் கொண்டார்கள். அடுத்து இரண்டாவதாக இன்னொரு வாய்ப்பினை கடவுள் நமக்கு தருகிறார். The God's promise for the second chance to get the eternal life in the kingdom of God is, let me read the word of God written in the book of Revelation chapter 2 verses 7. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். To everyone who is victorious, I will give fruit from the trees of life in the paradise of God. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காதுள்ளவன் தேவனுடைய வசனத்தை கேட்டு உள்வாங்கிக் கொண்டு அதன் பிரகாரமாக நடக்கிறவன் எவனோ அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான், ஜெயம் கொள்ளுவான். அப்படி ஜெயம் கொண்டவனுக்கு தேவன் மீட்பின் கனியையும் ரட்சிப்பின் கனியும் கொடுத்து அவருடைய ராஜ்யத்தில் நிரந்தரமான நித்தியமான ஒரு வாழ்க்கையை தருவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கடந்த வாரத்தில் நான் ஒரு டைம்ஸ் ஆப்ல ஒரு நியூஸ் படித்தேன். என்னன்னு கேட்டாக்கா, பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு சிங் பாஸ்டர் ஒரு இளம் பெண்ணை கற்பழிச்சாரு. அதற்காக கோர்ட்டு கூட அவருக்கு சிறை தண்டனை கொடுத்திருக்கு. வெட்கப்பட வேண்டிய விஷயம். பிரியமானவர்களே, ஆதாம் ஏவாளும் நல்லதை கெட்டதை அறியக்கூடிய கனியை புசித்து நல்லதை கெட்டதை அறிந்து கொண்டார்கள் அல்லவா? அப்படி அந்த மாதிரி ஒரு பரம்பரையில் வந்தவர்கள் நாம் ஏன் நல்ல பாஸ்டர்களை தேர்ந்தெடுக்க கூடாது? ஏன் நல்ல ஒரு சபையை தேர்ந்தெடுக்க கூடாது? கெட்ட பாஸ்டரை விட்டுவிடுங்கள், கெட்ட சபையை விட்டுவிடுங்கள். நல்லதை கேளுங்கள், நல்ல சபையை தேர்ந்தெடுத்து நல்ல பாஸ்டரோடு பழகிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நீண்ட நாட்களாக வாழ நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேனு தேவா. எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவர், அருமையான கால வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் சுவாமி. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி வந்திருக்க நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்கு நன்றி. இன்னும் பல்வேறு விதமான காரியங்கள் நடக்காமல் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது ஆண்டவா. எங்கள் எண்ணத்தையும் எங்கள் உள்ளத்தினையும் எல்லாவற்றையும் நீர் புரிந்து கொண்டு எங்களுக்கு நீர் தயவாக இரக்கமாக இருந்து எல்லாவற்றையும் எங்களுக்கு உதவி செய்து எங்களுக்கு நித்திய வாழ்வை தர வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends. See you in the next week. Till then, it is Arul from Bangalore. God bless you. Bye bye.